சென்னா கொன்னி இறால் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கல்லையை வறுக்கிறதுக்கு அடிகனமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு கடைசியில் மட்டும் சோம்பு போட்டுக்கோங்க. முன்னாடி போட வேணாம் சோம்பு சிறியதாக இருக்கிறதுனால சீக்கிரம் தீஞ்சிரும். இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கனாவே சீக்கிரம் வறுபட்டுரும். பொட்டுக்களோட கலர் மாறினோடனே டக்குன்னு இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. ஒரு படியால் அளந்த ஒரு சென்னாக்குனி இறாலை நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இப்போ நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் சேர்த்துடலாம். அதே சூடான கடாயிலே சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு இது நல்லா வறுத்து எடுங்க. கலர் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கே தெரியும். இந்த டைமில் இதை இறக்கி வச்சுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம், இட்லி பொடி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக போகும். எண்ணெய் சேர்க்காம தான் எல்லா பொருளையும் நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம். அதை கவனிச்சுக்கோங்க.